இறையுறவில் உண்மை. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். யாத்திராகமம் 33:11. எகிப்தில் அடிமைப்பட்ட தம் மக்களை மீட்க கடவுளால் பயன்படுத்தப்பட்டவர் மோசே. ஆரம்பத்தில் அடிமையாய் பிறந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். எபிரேயர் ஒருவரை எகிப்தியன் தாக்கும் நிலையில் தன் இனத்தாராகிய எபிரேயரை காப்பாற்றிய பின் அரண்மனை வாழ்வை விட்டு ஓடினார். எனினும் கடவுள் மோசேயை விட்டுவிடாமல் விடுதலை பயணத்தில் பயன்படுத்தினார். யாத்திராகமம் 3:1 மோசே மீதியான் தேசத்தில் ஆடு மேய்க்கும் நிலையில் தேவ பர்வதமாகிய ஓரேப்பில் கடவுளின் தூதன் மோசேயை சந்திக்கின்றார். விடுதலை பயணத்திற்கான அழைப்பும் வந்தது. நிறைவில் தன்னோடு பேசும் ஆண்டவர் யார் என்பதை அறிந்தார். அவரின் பெயர் யாத்திராகமம் 3:14 இருக்கின்றவராக இருக்கின்றேன் என கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்நிகழ்வு மோசேக்கும் கடவுளுக்குமான இறை உறவை துவங்கியது. இந்த உறவின் வழியாகவே சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை வனாந்தரத்தில் வழிநடத்த ஆற்றல் பெற்றார். இந்த உறவின் உன்னத நிலையை விடுதலை பயணம் முழுமைக்கும் காண முடியும். மக்களை வழிநடத்தும் பாதையில் வந்த துன்பங்கள் மிக அதிகம். உணவிற்காக, தண்ணீருக்காக, பகைவர் நிமித்தம் மற்றும் மக்களிடையே ஏற்பட்ட கலகம் என அனைத்து நிகழ்விலும் கடவுளோடு தாம் கொண்ட உறவில் உண்மை காரணமாக தம் பணியை மிக சரியாய் செய்து நிறைவேற்றினார். யாத்திராகமம் 33:11 கடவுள் மற்றும் மோசேக்கு இடையிலான உறவு நண்பன் என்ற நிலையில் விளக்கப்பட்டுள்ளது. இறையவர் மோசேயோடு கொண்ட உறவும் மோசே இறையவரோடு கொண்ட உறவும் இருவரும் பேசும் நிலைக்கு வழி நடத்தியது. இன்று நமது எண்ணமும் அதுவே. கடவுள் நம்முடன் முகம் பார்த்து பேச வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் தினம் குளிர்ச்சியான வேளை ஆதாம் ஏவாளை சந்தித்த கடவுள் மோசேயுடன் உறவாடியவர் நம்முடன் பேச கபடற்ற வாழ்வும் எல்லா சூழலிலும் அவரை மட்டும் நம்பும் வாழ்வும் அவரது திட்டத்திற்கு நம்மை கையளித்தலும் துணை புரியும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம். மோசேயுடன் முகம் பார்த்து பேசிய இறையே, நான் உம்முடனும் என்னுடனும் வாழும் மனிதர்களுடனும் முகம் பார்த்து பேசும் உண்மை உறவில் வளர துணை புரிவீராக. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.